பாசத்திற்குரிய சாமானி நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு சாமானி நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ தமிழ்நாட்டுல தேர்தல் சூடு பிடிச்சிட்டு இருக்கு, ரைட்டா? சோ அதிமுக வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்பு சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதிமுக வின் பண்ண வைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நம்ம கிரவுண்டை பார்க்கும்போது நான் பர்சனலாக இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு 5 நாளாகவே நான் களத்தில் தான் இருக்கேன். குறிப்பாக பெரம்பூரில் வந்து 2.5 நாள் இருந்திருக்கேன். ஓகே. ஐ திங்க் பெரம்பூர் முழு தொகுதியும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே. நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது 3 ஃபேக்டர் ஓகே எப்போவுமே வந்து ஒரு எலெக்ஷனை வந்து நிர்ணயம் பண்ணும். ஓகே. முதல் ஃபேக்டர் யார் முதலமைச்சர் இருக்கணும் வேண்டாம். ஓகே. இப்போ ஸ்டாலின் வேண்டான்னு மக்கள் சொல்கிறாங்களா, ஸ்டாலின் வேணும்னு மக்கள் சொல்கிறாங்களா, ஸ்டாலின் பரவாயில்லன்னு மக்கள் சொல்கிறாங்களா? ஓகே. இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்டாலின் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம், ஆட்சி மாற்றம் வேண்டுமா இல்லை வேற யாராவது வரலாமா அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி வாஸ் பெட்டர். ஸ்டாலின் பரவாயில்ல, எடப்பாடி வாஸ் பெட்டர் அப்படின்றாங்க. ஓகே. ஸ்டாலின் மேலே எங்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடப்பாடியான பெட்டராக இருந்துருந்தாங்க. பட் 3வது ஒரு ஃபேக்டர் வந்து எப்போவுமே இருக்கிறது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஓகே. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதற்கு முதலும் காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸும் தண்ணியும். அதாவது 2021 தேர்தல் போது அதிக விதவைகள் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்க. ஓகே. 5 வருடம் வந்து கிட்டத்தட்ட ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் அதற்கு என்ன ஆயிருக்கு, அந்த நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கா ஏறியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பதட்டமாக இருக்குது. ரைட். எந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் லா அண்ட் ஆர்டர் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நம்மளே நிறைய வீடியோஸ் பண்ணிட்டோம் லா அண்ட் ஆர்டர் வச்சு. இது என்னங்க, அது ஒன்று தானேங்க பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, லா அண்ட் ஆர்டர் விட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கஞ்சாலாம் விட்டு வரீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள். ஓகே. குறிப்பாக மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்ட 2 தேர்தல் வாக்குறுதி. ஓகே. ஒன்று அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய், ஓகே, மாதம் ஒரு முறை மின் கட்டணம். ஓகே. இப்போ அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஓகே. ஒரு வீட்டில் ஒருத்தருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்காது. ஓகே. ரைட். அதே மாதிரி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் வசூலிப்பது அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க குளோபலாக இம்பாக்ட் பண்ணுறது. ஓகே. ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பயங்கர ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது கிரவுண்டில். ஓகே. அதாவது ஸ்டாலின் பரவாயில்ல, எடப்பாடி பெட்டராக இருந்தார். சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் பரவாயில்லன்னு சொல்றாங்க, மக்கள் எடப்பாடி பெட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில வச்சிருக்காங்க. ஏன் சார் இந்த டிஃபரன்ஸ்? லா அண்ட் ஆர்டர் அது ஒண்ணுதான் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? லா அண்ட் ஆர்டர் அது ஒன் ரீசனாக இருக்காது. பட் லா அண்ட் ஆர்டர் தான் எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் ஆக்சஸ். ஓகே. இந்த லா அண்ட் ஆர்டருக்குள்ள இந்த ட்ரக்ஸ் எல்லாமே நான் கொண்டு வரேன். இந்த லா அண்ட் ஆர்டர் தான் சென்டர் ஆஃப் ஆக்சஸ். ஓகே. தாமிரபரணி மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60 நாளில் 30 கொலை. தாமிரபரணி மாவட்டத்தில், அதாவது தாமிரபரணி மாவட்டம்னா திருநெல்வேலி, தென்காசி, சொல்ல வரீங்க. தாமிரபரணி மாவட்டம் சொல்லுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. தாமிரபரணி தொடும் மாவட்டங்கள். ஓகே. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அதெல்லாம் தாமிரபரணி மாவட்டம். அதை வந்து இந்த வரி வருது. சென்னையிலே பல கேஸ் நம்ம பார்த்தோம். இந்த ஆட்சி அமைஞ்ச போது மா சுப்பிரமணியம் தலைமையில விருகம்பாக்கத்தில் வெற்றி கூட்டணி, இந்த வெற்றிக்கு கொண்டாட்டம். ஓகே. அதுல வந்து திமுக மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து லேடி போலீஸை வந்து வம்பிழுத்தாங்க. ஓகே. இல்லைனா வந்து இன்னொரு இடத்துல எந்த போலீஸ் பாதுகாக்கணுமோ அவரே ஒரு தனியாக இருக்கிற வீட்டில் போயிட்டு கூடி போதையில் உள்ள போய் இது பண்ணுறாரு. ஓகே. ரைட். நீங்கள் என்னன்னு பாருங்களேன். 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை ட்ரக்கு. இந்த ட்ரக்கு கார்டல்ஸ் வந்து எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியல. பட் அரசாங்கம் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கு. இங்கே தான் ஜெயலலிதாவை மிஸ் பண்ணுது தமிழ்நாடு, இங்கே தான் எடப்பாடியை மிஸ் பண்ணுது தமிழ்நாடு. எடப்பாடி வந்து ஒரு வீக்கெண்டு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ரைட். தூத்துக்குடி பிரச்சாரத்தில் அவர் ஹேண்டில் பண்ணது தப்பு தான், அது எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ரைட். ஆனால் லா அண்ட் ஆர்டர்ன்றது தமிழ்நாடு முழுக்க ஸ்டேட்டாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப ஒரு கவலைக்குரிய நிலையமாக இருக்குது. எல்லா பெண்களும் அதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சார் பயமாக இருக்குது சார். அதுவும் பெண் பிள்ளைகளோட பெற்றோர்கள் வந்து முன்ன சமைஞ்ச பொண்ணு, ஊர்லலாம் சொல்லுவாங்க சமைஞ்ச பொண்ணை வெளில அனுப்பாதன்னுவாங்க. இப்போ ஆனால் எப்படி இருக்குன்னா வந்து யாரை வெளில அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது சார். ரைட். ஆக்சுவலி நீங்கள் காலத்தில் போய் ஒருத்தட்டு பேசும்போது வந்து அது வந்து உங்களுக்கு ஐயோ ஓகே தெர் இஸ் அன் இஷ்யூ
அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியும். சார் ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க, எடப்பாடி அவர்கள் வந்து பெட்டரா இருக்காங்க, மக்கள் சொல்றாங்க அப்படிங்கிற மாரிலாம் கருத்து நீங்க பேசுறீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் இந்த இடத்துல. எடப்பாடி அவர்கள் பெட்டரா இருந்தாங்க அப்படின்னா, ஏன் அந்த சர்வேஸ் ஒரு சில சர்வே ஓகேவா? அது எல்லாமே வந்து டிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு அடிக்கடி போடுறாங்க. என்ன ரீசன்? எந்த சரி. கோணத்துல டிஎம்கே ஜெயிக்கும்னு போடுறாங்க. அது மாத்திரம் இல்ல ஒரு கேள்வி இருக்கு சார். டிஎம்கே ஜெயிச்சது அப்படின்னா, திராவிட மாடல் ஆட்சி இருக்கும். நாங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ட பொறுத்தவரை சென்ட்ரலுக்கு வந்து அடிபணிஞ்சு போக மாட்டோம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. அவங்க அவங்க சைட்லேருந்து பேசுறாங்க. ஆனா, அதிமுக அப்படி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா, அடிபணிஞ்சு போகுமா? அவங்க சொல்ற மாரி ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆகுமான்னு கேட்கிறேன் சார். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ம். சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ம். நான் அடிபணிஞ்சு போறதா? அப்படி அப்படி சொல்ல முடியும். ஓகே. அப்படிதான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். ம். உங்களுடைய ஓகே. அரசியல் லாபத்திற்காக ஓகே. நீங்க சும்மா மோடியை திட்டிட்டு ம். அடிமையாரான் குடிமையாரான் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ம். வேலைக்கே ஆகாது. ஓகே. 12 மெடிக்கல் கல்லூரி எடப்பாடி கொண்டு வந்தார். ஓகே. ஸ்டாலின் என்ன கொண்டு வந்தார்? எய்ம்ஸை தூக்கி காமிச்சார்ல, செங்கல்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லைன்ட்டு. இப்போ அந்த எய்ம்ஸோட நிலைமை என்ன? நீங்க 5 வருஷம் என்ன பண்ணீங்க? இன்னுமே திறக்க முடியலையே உங்களால? ரைட். கல்வி நிதி தரல, கல்வி நிதி தரலன்னு சொல்றீங்களே, நீங்க வந்து அந்த மினிஸ்டர்கிட்ட போய் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு உங்க அரசியலுக்காக திருப்பி வந்து வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? மினிஸ்டரே வந்து ஓப்பனாக சொன்னாரா இல்லையா இதில் லோக்சபால? டிஎம்கே வந்து தன்னுடைய அதாவது பிஜேபி எதிர்ப்பை அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் ஒர்க் டுகெதர். வாட் யூ மீன் இஸ் லைக் சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஒண்ணா தான் ஒர்க் பண்ணுதே தவிர்த்து யாருக்கும் அடிமை கிடையாது. கிடையவே கிடையாதுங்க. நம்ம பணம் தாங்க எல்லாமே. நீங்கள் புத்திசாலியாக இருந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி நீங்கள் கொண்டு வரோம். ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் வந்து சிரிப்பு ஏன் நீட்டை நிறைவேற்றலை அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்தி பிஎம் ஆள நிறைவேற்றலட்டார். ஆனால் 2021 இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க? நீட் ரத்துனாங்களா? சொன்னாங்களா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன், இந்த போதையை பற்றி நம்ம பேசியிருக்கோம். செங்கல்பட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் போன வாரம் ஒரு இன்சிடென்ட்டு, அதாவது 29ஆம் தேதி நடந்திருக்கு. நெற்குன்றத்தில் நடந்திருக்கு. அவங்க பாட்டு போதையில் அடிச்சுக்கிட்டு பப்ளிக்கை சர மாதிரியாக தங்கியிருக்காங்க. ஓகே. ஒண்ணு மரியாதை பப்ளிக் அடி வாங்கியிருக்காங்க. இவங்க போதை இது பண்ண சோ லா அண்ட் அதாவது ஆர்டர் நீங்க இடத்துல போதையில் பாதிப்படையுதுன்னு சொல்ல இருந்தீங்கன்னா வரீங்க. நீங்கள் போதையில் இருந்தீங்கன்னா ம். ரைட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அது இயல்பு. ம். இயல்பா? ம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் தமிழ்நாடு முழுக்க. சார் இதுல ஒரு கேள்வி இருக்கு சார். போதை நீங்க சொல்ற மாரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இலவசங்கள் நெறைய அறிவிக்கிறாங்க. ரைட்டா? டிஎம்கே ஆட்சியில குடுக்க போறேன் அப்படிலாம் சொல்றாங்க. ஏடிஎம்கேல சொல்லிருக்காங்க. ஏடிஎம்கேல ஏடிஎம்கே அலையன்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. சீமான் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார். இருக்கிறதே ஒண்ணுமே இல்ல. 15,000 கோடி கடன் இருக்கு. நான் எல்லோ நோட்டீஸ் எடுத்து காட்டுவேன் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்றாரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலவசங்கள் தப்பு கிடையாது. இலவசங்கள் அத்தியாவசிய விஷயத்துக்கு கொடுக்கலாம். இப்போ இலவச லேப்டாப் திமுக கொடுத்துருக்குல்ல, 18 வயசு ஓட்டு வந்தவங்களுக்கு மட்டும் லேப்டாப், ஓகே. அந்த மாதிரி கிடையாது. சார் அவங்க அம்மா காலேஜ் வந்து போறாங்க. அதனால இல்ல, தேவை இல்ல, அப்படிங்கிற அப்படி மாரி மீன் கிடையாது. பண்றாங்க சார். ஏடிஎம்கே கவர்மெண்ட் 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகே. ம். ம். சைக்கிள் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல் எனக்கு தெரியும். ரைட், எனக்கு தெரியும். அந்த சைக்கிள் வரும்ன்ட்டு எவ்வளோ பேர் ஆர்வமாக வருவாங்கன்றது தெரியும். நான் பார்த்துருக்கேன். ரைட், அந்த சைக்கிள் என்னாச்சு? ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. அம்மா ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. ரைட், இந்த இலவசங்கள்லாம் தேவையான நிச்சயமாக தேவை. சில இலவசங்கள் வந்து ஓட்டு வாங்குவதற்காக பண்ண வேண்டியது இருக்குது. அது காலத்தின் கட்டாயம். சீமான் சொல்கிறத மக்கள் யோசிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. மக்களை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு அன்றாட வேலை பார்க்கறதுக்கே டைம் சரியாக இருக்குது. ரைட், நாட்டோட கடனை மக்கள் யோசிச்சிருந்தாங்கன்னா என்றைக்கோ காமராஜர் தோற்றுருக்க மாட்டார். அண்ணா அன்றைக்கே ரீல் விட்டார். ₹1 ஒரு படி லட்சியம் இல்லை நிச்சயம் சொல்லிட்டு ஒரு ரீல் அன்றைக்கே அரிசி விடும்போது. அவங்க அப்போவே பொய் வாக்குறுதி கொடுத்து தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகனா பொய் வாக்குறுதி சொல்லிட்டு திமுக. ஓகே. இவர் மீனவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரேன்னு சொல்லி போன வாட்டி ஓட்டு வாங்கினாங்க. ம். ம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மீனவர் ரெப்ரஸன்டேஷன் அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டே கிடையாது. ரொம்ப கம்மி டிஎம்கேல. ம். ம். ஏடிஎம்கேல அதே 13 பேர் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரைட். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து இப்ப ரீசென்ட்டா பிரச்சாரம் பண்ண போயிருந்தப்போ வந்து கலைஞர் அவர்கள பத்தி பேசியிருந்தாங்க. அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனமும் தெரிவிச்சிருந்தாங்க. இறந்த ஒரு தலைவர பத்தி பேசுறது வந்து நல்லா இல்ல. அது ஒரு பொலிட்டிக்கல் இது இல்ல அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. அத பத்தின உங்க கருத்து என்ன சார்? நீங்க வந்து அடிமைன்னு சொல்லுவீங்க. ம். மூஞ்சிய மூடுன எடப்பாடின்னுவீங்க. ம். ஆ? இல்ல அவர் முடிஞ்ச எடப்பாடி. நான் முடிக்கிறேன் வாங்க. இருக்கிற தலைவர பத்தி தானே சார் பேசுறாங்க. முடிஞ்ச இறந்தவங்கள எடப்பாடி பத்தியே இல்ல, பேசலையே அவரு. முடிஞ்ச எடப்பாடி ம்.
போன வருடம் வந்து எடப்பாடியோட தாயாரை பத்தி இதே ராஜா என்ன பேசினாரு? சரி, எடப்பாடி என்ன சொன்னார் அந்த மீட்டிங்ல? உடனே எல்லாரும் குதிக்கிறீங்களே மீடியால இருக்கிறவங்கலாம். ஐயோ எடப்பாடி சொல்லிட்டாரு, ஐயோ எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அவர் சொன்னது நீங்க தானே, என்ன அவர் சொன்னனால பேசுறீங்க? தானே அவர் பேசியிருக்காரு நீங்க சார். என்ன பேசுறீங்களோ அதுக்கு தான் பதில். நேத்தி முளைத்த காளான் என்று உதயநிதி வந்து இது பண்ணார். அவங்கள வந்து நேத்தி முளைத்த காளான்னு சொல்லிட்டு எடப்பாடி ரொம்ப டீசென்ட். நேத்தி முளைத்த காளான், நேத்தி பிறந்த பையன், நீ சின்ன பையன்றத டீசெண்டா சொல்றாரு. ஓகே அதுக்கு உதயநிதி வந்து அப்ப கூட உனக்கு கால் தான் தெரியுதான்னு கேட்டார். ஓகே அதுக்கு தான் இந்த பால்டாயில் விமர்சனம். அதுல இருந்து பாத்தீங்களா 3 நாளா? 3 நாள் அது இல்ல வந்துதா பால்டாயில் விமர்சனம் வந்ததா? வந்தது. பால்டாயில் விஷயம் ஆல்ரெடி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே க்ளோஸ் ஆகி மூடின விஷயம். ஆ. இவர் காலையில் பேசுனோடனே இந்த 2 நாள பாத்தீங்களா? நேத்து இன்னைக்கெல்லாம் பிரச்சாரம் பாருங்க, சைலண்டா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ரைட், இவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே இவர் வந்து இவர் என்ன நினைச்சாங்க? எடப்பாடி பழனிசாமின்றவரு அவர் சாதனைகள் மட்டும் சொல்லிட்டு போயிடுவாருன்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி அடிப்பாரு எதிர்பார்க்கல. இப்போ இந்த மாதிரி அடிச்சோடனே மொத்த டீமுக்கு கேங் ராட்டில்டு. சார், நீங்க ராட்டில்டுன்னு சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்டின்னா, அதுல ஒரு முதல்ல எப்படி பேசணுங்கிறது ஒரு மனுஷனுக்கு தெரியணும். பொலிட்டிக்கல் தலைவரான்னு திமுக பேசுறாங்க. இல்ல சோ, திமுக அவங்களுக்கு காரங்களா வந்து பேசிக் அடிப்படை ஒரு பொலிட்டிக்கல் திமுக லீடர் பேசுற காரங்களா மாரியே யாருக்கு அவரோட எப்படி பேச்சு பேசணும் இல்ல அப்படிங்கிறது தான் திமுக காரங்களோட மெயின் திமுக பாயிண்ட் சார். காரங்கெல்லாம் யார்கிட்ட எப்படி பேசணும்னா எவனுக்கும் பாடம் எடுக்கிறதுக்கு அருகதே கிடையாது. அருகதே கிடையாது. என்ன வார்த்தை? சார், அந்த வார்த்தைய அருகதே வந்து கிடையாது. சார், அந்த வார்த்தை சரி, எடப்பாடி அவர்களுக்கு பொருந்துமா ஒரு சார்? சட்டசபையில இந்திரா காந்தியை பார்த்து திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது நாடாக்குள்ள இருக்குன்னாங்க. எவ்வளவு கேவலமான கூட்டம் அது. அப்புறம் வெக்கமே இல்லாம ம். இந்திரா காந்தியை வருக நல்லாட்சி தருகன்னு சொல்லி அடுத்த 3 நாள்ல குப்புற அடிச்சு விழுந்தாரு. ம். ஸோ திமுகவுக்குலாம் வந்து யார் எப்படி பேசணும் ம். அதெல்லாம் வரமுறையே கிடையாது. ம். ரைட். ஏடிஎம்கே இஸ் a disciplined ஆர்கனைசேஷன். ஓகே. திமுக அப்படி கிடையாது. நீங்க வந்து இந்த விஷயத்துல திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தயவு செய்து வராதீங்க. சார், நான் சப்போர்ட்லாம் பண்ணல சார். இயல்பா என்ன நடந்துட்டு இருக்கோ அத பத்தி உங்கள்ட்ட கேள்வியா இல்ல கேட்கிறேனே தவிர்த்து நீங்க I am not a supporter of நீங்க any யாரை parties. வேணா சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் சார், பண்ணாம I am எனக்கு not கவலை a கிடையாது. supporter of any நீங்க parties யாரை வேணா சார். சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு கவலை கிடையாது. ம். பட் இந்த விஷயத்து இப்போ திமுக நல்லது செஞ்சா இப்போ நான் முதல் ஸ்கீம் நல்ல ஸ்கீம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லியே. சார், உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னது இந்த இடத்துல? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய பேச்சானது டிஎம்கேயோட தலைவராகிய தப்பே கிடையாது. தப்பே கரெக்ட்னு கிடையாது. சொல்றீங்க. இன்னும் தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்றான். கண்டிப்பா தூக்கி போட்டு மிதிக்கணும்ன்ற. யார மிதிக்கணும்? ஆ? யார திமுக காரங்க யார் எப்படி பேசினாலும் மிதிக்க வேண்டியதுதான். அவங்களும் உங்கள மிதிப்பாங்க. ஐ மீன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள மிதிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கும் பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னங்க பாயிண்ட் இருக்கு? 505 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரி. அதுல வந்து அதுல நீங்க 2 60 ஒரே நிமிஷம் 505 வாக்குறுதியில நீங்க 2 வாக்குறுதி தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லங்க. மொத்தம் பாக்கி வந்து உள்ளத அத 60 பத்தி பேசவே முடியலையே உங்களால. ஐயோ பூர்ணிமா மொத்தம் 60 தான் நிறைவேற்றிருக்காங்க. சரி. இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். எது நிறைவேற்றிருக்காங்க எது நிறைவேற்றலன்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் வரேன் சார், அந்த பாயிண்ட்க்கு நான் வரேன். வந்து நிறைவேற்றாததை பத்தி பேசிடலாம். சார், சொல்லுங்க. அதாவது நீங்க இவ்ளோ பேசுறீங்க சரிங்களா? டிஎம்கே ஒண்ணும் செய்யல அப்படி இப்படிலாம் நீங்க சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், டிஎம்கே என்னெல்லாம் வாக்குறுதி குடுத்துட்டு செய்யல அப்படிங்கறத சொல்ல முடியுமா உங்களால? அதாவது ம். எஸ்பிபி ஒரு பாட்டுல வந்து மூச்சு இல்லாம பாடும். சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அந்த மாதிரி ஓகே. நீங்க வந்து எடுத்தீங்கன்னா ஆ. இவ்வளோ இருக்கு. 505ல ஓகே. 60 தான் நிறைவேற்றிருக்காங்க. ஓகே. மிச்சதெல்லாம் நிறைவேற்றல. ஓகே. இப்போ நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நாளை இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்றது மாணவர்கள், ரைட்டா? சோ மாணவர்களுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியில என்னதான் சார் நிறைவேத்தாம போனாங்க சொல்ல லோனை முடியுமா? வேவ் பண்றேன்னாங்க. எத சார்? கல்வி கடன் ரத்து பண்றேன்னாங்க. ஓகே. சூப்பரா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சூப்பரா பண்ணாங்க. இந்த எதுவுமே சூப்பர். பண்ணல, அதான் சூப்பரா பண்ணாங்கன்னு. அப்புறம் அடுத்தது அதோட ஆ. அம்மா இருந்தபோது ஜாமெட்ரி பாக்ஸ், சைக்கிள் எல்லாமே கொடுத்தாங்களா? குடுத்தாங்க. இவங்க ப்ராமிஸ்ல அதை சொல்ல. சரி ஓகே. சொல்லப்பா, நீ மானஸ்தேன், சொன்னதை செய்யல. ஓகே. லேப்டாப் கொடுப்பேன். ஓகே. அதை எவ்வளோ கன்னிங் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க. ஓகே. 18 வயசு வரம்புள்ளவங்களுக்கு மேல தான் லேப்டாப் கொடுப்பேன்ட்டாங்க. சார், 18 வயசுக்கு 18 மேல வயசு தானே மேல வரவங்க தேவைப்படும் எது? லேப்டாப்ங்கிறது. எந்த ஊர்ல இருக்கீங்க இன்னைக்கு நீங்க? நான் எல்லாமே இங்க தான் சார் இருக்கோம். இன்னைக்கு நாங்க எந்த ஊர்லயும் லேப்டாப்போட இல்ல. தேவை லேப்டாப்போட இன்னைக்கு தேவை காலேஜுக்கு லேப்டாப்போட போனா தேவை தானே சார் இன்னைக்கு தொடங்க ஆரம்பிக்கும். 11வது கிளாஸ்ல இருந்து லேப்டாப் சார், தேவை. அதாவது நீங்க சொல்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி குரூப் பசங்களை பத்தி நான் பேசுறேன். நான் சொல்றது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் தேவை அப்படிங்கிறது ஒரு 18 வயசு தாண்டா அந்த சரி, பிள்ளைக்கு காமர்ஸ் வருங்கிறது. குரூப்புக்கு டாலி கத்து கூடாதா? சார், டேலி கத்துக்கலாம். அவங்க எப்பவுமே பேசிக்கா எப்ப கத்துக்க ஆரம்பிப்பாங்க? எப்போ கத்து ஆரம்பிப்பாங்க? ஜெனரலாவே +2 இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் 11 இயர் இல்ல போறப்ப தான் இன்னைக்கு நிறைய நீங்க பிள்ளைங்க 11 சேர ஆரம்பிப்பாங்க இங்க சார். பாருங்க. இன்னைக்கு ஆ. 11th 12th படிக்கிற பசங்களோட சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டா இருக்கு.
ரைட். சார் அட்வான்ஸ் இன்னைக்கு ஆகலன்னு சொல்ல அதுக்கு இன்னைக்கு தான் சார் நாங்க இன்னைக்கு ஸ்மார்ட் ரூம் லேப்டாப் வச்சிருக்கோம். ஸ்மார்ட் இன்னைக்கு ரூம் லேப்டாப் வச்சிருக்கோம் தேவை. சிஸ்டம்ல. ஒரே செகண்ட் சார். ஆ, ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம். அவங்க பேசுற கேள்வி நான் கேட்கறது அவங்களோட கேள்விதான். ம், அதாவது ஸ்மார்ட் ரூம் வச்சிருக்கோம். அதே மாதிரி லேப் வச்சிருக்கோம். ம். அது எல்லாமே ஒர்க் பண்றாங்க. அது போதுமானது. அதனால காலேஜ் யூஸுக்காக தான் பாப்புலேஷன் வைஸ் பார்க்கறப்போ அதுக்காக நாங்க See, குடுத்தோம்னு இது மீன் பண்றாங்க. அதோட பதில் என்ன? இதுதான் வந்து என்னன்னா அவங்க பதில் என்ன? அவ்வளவுதான். ஒரு சைடான வியூ நீங்க ஓகே. பண்றது. நான் பண்ணல. ஸ்மார்ட் வியூஸ், கேள்வி இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அதெல்லாம் எல்லா ஸ்கூலுக்கும் கிடைக்காது. சார் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே சார். அது உங்க அது கருத்து நிறைய என்ன? இல்ல, அது அடுத்த செக்மெண்ட்ல வரேன். சரி வாங்க. அந்த ரீலுக்கு நான் வரேன். சரி வாங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் சரி. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. ஓகே. இப்போ அம்மா வந்து அப்பயே ஜெயலலிதா அம்மா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து லேப்டாப்பை வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்க என்ன முட்டாளா? ம். சரி, இவங்க லேப்டாப் எப்போ கொடுத்தாங்க? ம். 2024 தேர்தல் முடிஞ்சு ஓகே. 2025ல கொடுத்தாங்க. புரியுது. ஓகே. ஜெயலலிதா அம்மா 16ல வந்து 17ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஓகே. எடப்பாடியார் பண்ணிட்டாங்க. ஓகே. ம். ரைட். 11லேயே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது ஓகே. எக்ஸ்டெண்டட் ஸ்கீமை இன்னும் நல்லா பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. ம். ஏன் 4 வருஷம் பண்ணல? ம். 4 வருஷம் எலெக்ஷனுக்காக ஏன் பண்ணல? பண்றாங்கங்கிறது உங்க கருத்து. ஏன் 2023ல இருந்து மட்டும் 1000 ரூபாய் ஸ்கீம் ஆரம்பிச்சீங்க? ஓகே. ஏன் பாதி பேர் கொடுக்கல? ஓகே. ஏன் கொடுக்கல? தகுதி. ம். உங்களெல்லாம் தகுதியே இல்லைன்ட்டான். சார் என்னையே சார் இழுக்கிறீங்க. உங்களுக்குலாம் உங்களுக்கு சொல்லுங்க. நான் பெண்கள் கொடுக்காத அப்படி பெண்களுக்கு சொன்னேன். சொல்லுங்க. ஆடியன்ஸ் கொடுக்காத சொல்லுங்க. பெண்களுக்கு ஆ. நீங்களாம் பெண்களே இல்லையோ தகுதியே இல்லையோன்ட்டாங்க. நாங்க பெண்கள்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு போய் சொல்லிட்டு மு க போங்க. ஸ்டாலின் போய் கேளுங்க, என்ன கேக்குறீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லலையே. உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் சொன்னாங்க தவிர்த்து பெண்கள் இல்லைன்னு சரி, சொல்லவே நீங்க இல்லையே. அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஓகே. தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சொன்னாங்களா, அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்களா? அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. இப்போ ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு அந்த சொன்னாங்க? பாயிண்ட் சொல்லுங்க சார். கேளுங்க போயிட்டு. என்ன கேக்குறீங்க? கேளுங்க போயிட்டு. ம். என்ன முதல்வரே அனைத்து பெண்களுக்கும் சொன்னீங்களே, ம். இப்போ ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தரீங்க? யார் வாங்கலையோ அவங்க என்ன போய் தகுதி? கேட்கணும். ஏன் தகுதி வச்சீங்க? ம். இப்போ சில திமுககாரங்களாம் முட்டு கொடுக்குறாங்க. ஓகே. வசதியானவங்களுக்குலாம் அது தேவைப்படாதுன்னாங்க. சரிங்க சார். இப்போ எல்பிஜி சப்சிடியை வந்து நரேந்திர மோடி கொண்டு வந்தபோது ஓகே. சப்சிடி வேணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ணிக்கலாம். புரியுது. இப்போ என்னுடைய தந்தையார் போயிட்டு சப்சிடி எனக்கு வேண்டாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்தார். ஓகே. ரைட். ஓகே. ஆனா நீங்க ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இந்த தகுதியெல்லாம் வேணும்னா முதல்ல எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல போட வேண்டியதானே, இந்த தகுதி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்போன்ட்டு. சார் ஆல்ரெடி பெண்கள பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நீங்க சொன்னீங்க. இவங்க ம். செய்யலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? ஏன்னா வெறும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வச்சு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அவங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. 505 வாக்குறுதியில 60 வாக்குறுதி மாத்திரம் தான் நிறைவேத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. பாக்கி உள்ளதுல ஏதாவது பாயிண்ட் சொல்ல முடியுமா? அடுத்தது ம். 25% லோன் சப்சிடி ஓகே. எஸ்ஹெச்சின்னு ஒன்று இருக்கு. ஓகே. அது கொடுக்கணும்னாங்க. ஓகே. ம். பிக்கிலிப்பா பிலாப்பி தான். ம். என்ன ஓ. பண்ணாங்க? கொடுக்கல. அடுத்தது சொல்றேன். ஆ. பிபிஎல் ஃபேமிலிஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரிக்கு ஓகே. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் 50,000. ஓகே. ம். பிம்பிலிக்கா பிலாப்பி. கவர்மெண்ட் ஜாப்ஸ் வில் பி ப்ரொவைடட். ம். 35 வருஷத்துக்கு மேல கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா, ஆ. பெண்களா இருந்தீங்கன்னா, சரி. அரசாங்க ஊதியம் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி தருவேன்னாங்க. 35 வருஷம். வருஷத்துக்கு மேல ஓகே. 35 இயர்ஸ் 35 ஓல்டர். பிளஸ். 35 ஆஹா. பிளஸ்க்கு இது நல்ல கவர்மெண்ட் ஸ்கீமா வேலை இருக்கே. தரேன்னாங்க. ஆ. இருக்கிற டிஆர்பி பொசிஷனே இங்க ஃபில் பண்ண வக்கில்ல. ம். சத்தியமா சார் வக்கில்ல. ஏன் சார்? என்ன சார் ரொம்ப இழுத்துட்டு இருக்காங்களே? என்ன கதை அதான் அது? அடுத்த ஆட்சியில புதுசா எழுதிக்கோங்க திருப்பியும். என்ன சார் சொல்றீங்க? பிம்பிலிக்கா பிலாப்பி தான். அது எப்படி சார் நீங்க சொல்றீங்க? டிஆர்பி ஃபில் பண்ண மாட்டோம். அவங்க தான் கடகடன்னு கரெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சே. நீங்களா எப்படி சார் சொல்றீங்க? சரிம்மா பாருங்கம்மா. ஆ. என்னம்மா இப்படி வெகுளியா இருக்கீங்க போங்க. 1000 ரூபாய் கொடுக்கறனோடனே அடிச்சு பிடிச்சி போய் லைன்ல ஓட்டு போட்டீங்களே. மொத்தமா போச்சா? எல்லாத்தோடையும் செக்ஷுவல் கிரைம்ஸுக்கு தனி கோர்ட்டு போடுவேன்னாங்க பாருங்க. ம். இருக்கிறதுலே அங்கதான் டோட்டல் தேர்தல் அறிக்கையில ஹைலைட். என்ன போட்டாங்க என்ன போடலன்னு தெரில. ஒரு பக்கம் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. போக்சோ எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்குது ஸ்டேட்டு. நல்லா காது குத்திட்டாங்க. ஆல்ரெடி பெண்கள்லாம் தோடு பெருசு பெருசாக போட்டிருப்பாங்க. இன்னும் பெருசாக ட்ரில்லு தான் பண்ணியிருக்காங்க பெண்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசாங்கம். இந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த ஓகே. ஸ்கீம்ஸோட மொத்த லிஸ்ட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் லிஸ்ட்டு அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சார் அடுத்த கேள்வி இருக்கு. அதாவது டிஎம்கே பொறுத்தவரை அவங்க யார் யார் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் பட்டியலை பத்தி பேசிட்டு இருக்கேன். யார் யார் நிக்க போறாங்க, எந்த தொகுதிக்கு போறோம், ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிடுச்சு. ஏன் சார் என்டிஏ அலையன்ஸ்ல அவ்வளோ பிரச்சனை? அண்ணாமலை சாரை வச்சு அண்ணாமலை சார் இஸ் ஸ்டார் கேண்டிடேட், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் என்ன சார் ஆச்சு? அவரை வச்சு அவர் வராரு, அவர் போறாரு, அவ்வளோ நியூஸஸ் நிறைய பார்த்தோம் பேக் டு பேக். என்ன சார் நடந்துச்சு? அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒன்றுமே நடக்கல. ம். 27 பேருக்கு கட்சியில் ரொம்ப சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ம். அதாவது பாஜக வந்து தமிழகத்துல இன்னும் மலரத்துக்கு வந்து காரணமா இருந்தது அண்ணாமலையும் ஒருவர் அப்படிங்கிறது
மறுக்கப்பட முடியாத ஒரு கருத்து. கரெக்ட்டா? கரெக்ட் தான். ஆனா ஏன் அண்ணாமலை சாருக்கு அவர் கேட்ட தொகுதி குடுக்கலையா? ஏன்னா நெறைய பேரு பேசுறது என்னன்னா, அவர் கேட்ட தொகுதி குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாங்க. அத See, பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நீங்க இப்போ இந்த கேமராமேன்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். என்கிட்ட நிப்பாரான்னு கேட்டபோது, நான் பர்சனலா அவர் நிக்க மாட்டாருன்னு தான் சொன்னேன் உங்கள்ட்டலாம். ஓகே, ஓகே, பட் இன்னொரு வாய்ஸ் வந்து சிங்கானூர்ல நிக்க போறான்னு சொல்லி சொல்லப்பட்டது. அத சுத்தி பல குழப்பங்கள் இருந்தது. ஓகே, பட் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. ஓகே. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் திருப்பி சொல்றேனே, ஹிஸ் ரோட்ஸ் டுவர்ட்ஸ் டெல்லி இஸ் வெரி க்ளோசர். இப்போ சார் இதுலேருந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம். அவருக்கு வேற ஏதாவது பதவி டெல்லியிலேருந்து ஏன்னா இன்னைக்கு கூட ரீசென்ட்டா உடனே கூப்பிட்டாருன்னு கிளம்பி போனாங்க நியூஸ்ல பார்த்தேன். ஸோ டெல்லியில ஏதாவது பெரிய நான் பதவி போன வாரமே காத்துட்டு இருக்கா? ட்வீட் போட்டேனே. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சார் அது ஸ்டாஃப் என்ன இருக்கு. பதவி சார்? நான் எதுவுமே சொல்லப்பா. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அதான் சொன்னேன்னா, நீ இப்படி சொன்ன, அப்படி சொன்ன என்ன திட்டுவீங்க. சார் அவரோட சில கஷ்டமான விஷயங்கள் அவர் தமிழ்நாட்டுல தான் இருப்பாரு. அவரோட சரி. பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல தான். ஓகே. பட் டெல்லியிலேருந்து அவரோட தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹிண்ட் இருக்கு. மோஸ்ட்டா எப்ப சார் ரிவீல் ஆகும்? எலெக்ஷன் முடிஞ்சோனே ஆயிடும். மே எலெக்ஷன். 2nd வீக் ஆயிடும். இப்போ நிதின் நபீன் வந்து சார்ஜ் எடுத்துட்டாரு. ஓகே, நிதின் நபீன் வந்து அவருக்கு ஏத்த டீமை அவர் போட்டிருக்காரு. ஓகே, ஓகே, நிதின் நபீன் அவருக்கு ஏத்த டீமை அவர் போட்டிருக்காரு. ஓகே. ஸோ அதை வைத்து பேலன்ஸ் ஆகி போகும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உண்மையாவே உழைத்த பாஜக தொண்டர்கள் வந்து நெறைய பேர் பழனியா இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராட்டங்கள்லாம் நெறைய நடத்தினாங்க. என்ன சார் ஆச்சு? அதாவது கட்சி சீனியர் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா வளர்ந்துருக்குங்க இன்னைக்கு. ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி பழைய பாஜக அது கிடையாது. இந்த ஓகே, பாஜக வந்து ரொம்ப பெருசு. ஓகே, கட்சி வந்து பயங்கரமா வளர்ந்துருக்கு. கட்சி பயங்கரமா வளர்ந்துருக்கு இந்த சென்ஸ் வந்து, எல்லா பூத்லயும் பாஜக இல்லாத ஒரு நபர் இருக்கா? இல்ல. எல்லா பூத்லயும் பாஜகவுக்கு வாக்கு ஓகே, அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓகே. அப்போ அது மாதிரி பழனி கனகராஜனும் சரி, ம். கோவை வசந்தராஜனும் சரி, ஓகே. பொள்ளாச்சி வசந்தராஜனும் சரி, 2 பேரும் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அதுதான் கேட்கிறேன். அதுவும் வசந்தராஜனாவது போன வாட்டி எம்பி எலெக்ஷன் இருந்தாரு. ஓகே. எனக்கு தெரிஞ்சு பழனி கனகராஜனுக்கு எல்லா வாட்டி சீட் இருக்கு வரும்னுவாங்க. ஆனால் கடைசியில் கிடைக்காது. ஆ. அதுக்கு அவர் கட்சியை விட்டு போகிறதோ அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவர் இன்னும் இப்போ எனக்கு தெரியும் ஏடிஎம்கே இருக்கிறோட நாயாக சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நாய் படாத படா சுற்றிட்டு இருக்காரு. ம். அது அவங்க தான். எல்லாரும் ஏன் நிக்கணும் சார் அப்படின்னா அதாவது இல்ல இங்க பாருங்க. உண்மையாகவே கட்சிக்கு உழைத்தவங்களுக்கு ஏன் நீங்க பதவி தர இல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல சார்? அப்படி என்ன சார் கிடையாது. உங்க கட்சி? பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. என்ன பிரச்சனை நான் சொல்றேன். ம். இந்த கூட்டணி அரசியல் வரும்போது ஓகே, எல்லா சீட்டும் நிக்க முடியாது. ஓகே. இந்த சீட்ல நிக்கலாம், அந்த சீட்ல நிக்க முடியாம போகலாம். ம். இப்போ இவங்க வாங்கின 27 சீட் கரெக்டான்னு கேட்டால் அது வேற இன்ட்ராஸ்பெக்ஷன். அந்த கேள்வி அதை என்கிட்ட வந்து மே இருக்கு சார். 4ஆம் தேதிக்கு மேல பேசலாம். அது இது இஸ் நாட் ரைட் டைம். சார் ரிசல்ட்டே வந்துருமே மே ரிசல்ட் 4ஆம் வந்தோடனே தான் அது பேச முடியும். சார் கரெக்டா அதுக்கு தப்பான்ட்டு. முன்னாடி அந்த கேண்டிடேட் அங்க வர்த்தா அப்படி ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? நிக்கிற 27 கேண்டிடேட் இருக்காங்களே, ஓகே, நிக்கிற 27 கேண்டிடேட்டுமே கட்சிக்காக ரொம்ப நாள் உழைத்த கேண்டிடேட்ஸ் தான். சார் உழைச்சவங்க நீங்க சொல்றீங்க. பட் ஆனா அவங்களால பாஜக இந்த அளவு பிரபலம் அடைந்ததா? அப்படிங்கிற கேள்வி மக்கள்ட்ட இருக்கிறப்போ இல்ல, இல்லன்னு இல்ல, தானே வருது நீங்க பதில். நீங்க நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ம். இப்போ ஒரு ஒரு ஸ்டார் கும்கியான இருக்கு அப்படின்னா ஓகே, அதோட பாகன் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பாஜக ரொம்ப நாளா ஒரு கும்கியான தான். ஓகே. அந்த ஓட்டை வந்து தேவையில்லாம ஜெயலலிதா ஈஸியா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம். காங்கிரஸ் சாப்பிட்டுட்டு இருந்தது. எல்லாம் ம். சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கும்கி அணைக்கு ஒரு வாட்டி இந்த பாகன் மாறுறாங்க. ஓகே, அண்ணாமலைன்ற பாகன் என்ன பண்ணிட்டாரு, கும்கியான எல்லா இடத்துலையும் ஓட விட்டு துவம்சம் பண்ணிட்டாரு. ஓகே, ஓகே. ரைட். இப்போ நயினார்ன்ற ஒரு பாகன் என்ன பண்றாரு, இந்த கட்சியை வந்து ரொம்ப மெஷர்டு ஸ்டெப்ஸ். ஓகே, அதாவது நம்ம இப்போதைக்கு டபுள் எம்எல்ஏ வரணும், ஓகே, 10 எம்எல்ஏ வரணும், அதுக்கு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஓகே, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு லீடர்ஷிப் மாதிரி மாறும். ஓகே, யானை வந்து பாஜக தான். ஓகே. அதோட பாகன் பாகன் மாறுவாங்க. தான் மாறிக்கிட்டே இருப்பாங்கன்றதான் என்னோட கருத்து. சார், இப்ப வந்து நீங்க பேசுறது வந்து நடுநிலையா தான் பேசுறீங்க. உங்க பாஜகவ பொறுத்தவரை நடுநிலையா தான் பேசுறீங்க. ஆனா ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் நடுநிலையா பேசின சொந்த நாள் நீங்க தான். இல்ல சொல்ல வரேன். அதாவது உங்க கட்சிக்குள்ள ஒரு தலைவர்ன்னு எடுத்தா இவரு பெருசு, இவரு சின்னது அப்பலாம் நீங்க எதுவுமே பேசல. எல்லாரையும் ஒரு இப்பயும் சொல்றேன். இல்ல நான் சொல்லி நான் இல்ல கேட்டுறேன் நான் ஒண்ணு கேள்விய. முடிச்சிடுறேன். இது நீங்க சொன்னதுனால சொல்றேன். ம். ஆர்கனைசேஷன் இஸ் ஆல்வேஸ் பிகர் than இண்டிவிஜுவல். ஓகே, பாஜகவை பொறுத்தவரை. ஓகே. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் அதே மாரி உங்களுக்கு இருக்க சோசியல் மீடியாலலாம் நான் ஜெனரலா பார்த்தப்போ அந்த ஒரு விஷயம், நீங்க எடப்பாடி ஐயாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அண்ணாமலை அவர்கள வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க. ஆனா திடீர்னு இப்ப அண்ணாமலை சார சப்போர்ட் பண்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க. இங்க அதுக்கு பதில் என்ன பாருங்க. சார்? நான் என்னைக்குமே பாஜக பக்கம் தான் நின்றுருக்கேன். சரி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே. இப்போ ஏன் எடப்பாடி பழனிசாமி நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ம்.
இன்னைக்கு கட்சி மோடியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி எடப்பாடி அவர்கள். பழனிசாமி. ஓகே. அமித்ஷாவோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி அவர்கள். தமிழக பாஜகவோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? எடப்பாடி அவர்கள் தான். எடப்பாடிக்கு அதனால சப்போர்ட் பண்றோம். அதுக்காக நீங்க வந்து அண்ணாமலை சார புறக்கணிச்ச மாதிரிலாம் பேசியிருக்கீங்களா சார்? இங்க பாருங்க, அவரை வந்து டவுன் நீங்க பண்ணி பேசின மாதிரிலாம் போடுறாங்களா? அது உங்க கமெண்ட் என்ன சார்? நான்லாம் எந்த இடத்துலயும் அவரை டவுன் பண்ணி பேசினதே கிடையாது. ம். ரைட். இங்க பாருங்க, இந்தியாவிற்கு மோடி, ம். தமிழகத்துக்கு அண்ணாமலை முதல்ல மேடை போட்டவன் நான் தான். ஓகே. அதற்கான காலமும் சூழ்நிலை இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான். அது என்னைக்கும் இல்லாமல் போயிடாது, இன்னைக்கு கிடையாது, ஓகே. அவ்வளோதான். சார் இப்போ ரீசெண்டா வந்து அண்ணாமலை அவர்களோடது முடியுது. இப்போ இன்னொரு கேள்வி எனக்கு வருது சார். இப்போ அந்த ஃபிஷர்மேன் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. சில மீட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? ரொம்ப பயங்கரமான இன்சைட்ஸ் இருக்கு எனக்கு அதெல்லாம். ஓகே. ஸோ இந்த ஈரான் போர்னால நிறைய ஃபிஷர்மேன்ஸ் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. அதில் இந்திய ஃபிஷர்மேன்ஸ் நிறைய பேர், ஏன்னா அந்த ஊரில் போய் மீன் பிடிச்சி, ஸோ இங்கே நிறைய ஸ்கில்டு லேபர்ஸ் இருப்பாங்க. ஓகே. அவங்கள அந்த ஊரில் மீன் பிடிச்சி அவங்கள இது பண்ணுவோம். இங்கோட வந்து 2 times வேஜஸ், இங்கே 500 ரூபானா அங்கே 1000 ரூபாய். ஓகே. ஸோ இப்போ இந்த போர் காலம்னால அங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அந்த லேடி வந்து, நான் இன்னைக்கு எதிர்ச்சியாக கமலாலயம் போயிருந்தபோது அந்த லேடி அங்கே வந்திருந்தாங்க. ஓ. ஓகே. நான் இந்த இதை வந்து பியூஷ் கோயல்ஜிகிட்ட கொடுக்கணும் ம். அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பியூஷ் கோயல்ஜி அவங்கள பார்த்து பேசினார். 2 நாள் எல்லாரும் மீட் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த மீட் எடுக்க போகும்போது நயினார், ம். தமிழிசை சவுந்தரராஜன் ம். எல்லாருமே போயிருந்தாங்க. ஓகே. எல்லாருமே போயிருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. இன்னும் வந்து சொல்லப்போனால் மோடிஜி வந்ததுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்டென்சிவாக ரொம்ப ஹையாக இருக்குது. இட் இஸ் நாட் தட் ஒன்லி 1 or 2, எல்லாருக்கும் அந்த பாதுகாப்பு இருக்குது. இஸ்ரேலில் மாணவர்கள் மாட்டும்போது இந்தியா கப்பல் மட்டும் போகும், இந்தியா கப்பல் மட்டும் வரும், இந்தியா ஃப்ளைட்டு மட்டும் போகும், இந்தியா ஃப்ளைட்டு மட்டும் வரும். இப்போ பேசுகிறானுங்களே இந்த காங்கிரஸும் திமுகவும், நான் ஏன் ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. 2005 2014 வரை 2 டேர்ம் அரசாங்கம். இந்த 2 டேர்ம்லையும் இலங்கை தமிழர் மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை தமிழருக்கும் நடந்த துரோகம் இருக்குல்ல, மோடி வந்த பிறகு ஒருத்தன் சாவலை. பூர்ணிமா, ஒருத்தன் சாவலை, ஒரு மீனவரை சுடலை. மீனவர்களை அரெஸ்ட் பண்ணாலும் அவங்க முயற்சியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஓகே. ரைட். ஆனாலும் இந்த திமுக போன்ற கட்சிகள் தமிழினம் சொல்லிட்டு தமிழுக்கு நிறையா செய்த மோடியை ஓகே. வெறுப்பாக காமித்து விட்டு தமிழர்களுக்கு எதிரானவராக ஓகே காட்டுறாங்க. அவரெல்லாம் எதிரான இல்லங்க, நான் என்ன சொல்றேன், தமிழர்களுக்கு எதிரானவர்களா காட்டுற ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகே. இதற்கு மேலாம் அது நடக்காது. 2018 வந்து 2024 18% ஓட்டு வந்தது. ஓகே. அந்த 18% ஓட்டும் யாருக்கு? மோடிக்காக விழுந்த ஓட்டு தானே. மோடிக்காக விழுந்த ஓட்டு தானே. ஓகே. அது இன்னும் டபுள் ஆகும். ஓகே. இந்த கூட்டணின்றது ஒரு ஸ்டாப் கேப் அரசியல். ஓகே. நம்ம 2029க்கு வெற்றி பெறதுக்கு தேவையான ஒரு விஷயம். இப்போ 2029ல மோடி பிரதமர் ஆகணும்னு கேள்வி கேட்டீங்களா? ஆமாம். அதுக்கு என்ன பண்ணோம்? என்ன வேணா பண்ணுங்கன்னு வேணாம் சார். என்னோட அடுத்த கேள்வி தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றின ஒரு கேள்வி. ஸோ அவரோட கட்சியில் வந்து நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அதில் வேட்புமனு தாக்கல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்களே வந்து ஏகப்பட்ட க்ரைம் கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகளை பார்க்குறோம். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்போது நீங்கள் ஆக்சுவலி கருத்து கணிப்பு நடத்தியிருந்தீங்க. அந்த கருத்து கணிப்பில் வந்து விஜய் அவர்கள் வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாருங்கிற மாதிரிலாம் ஒரு சில, அதாவது 2வது இடத்துக்கு ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பேசியிருந்தீங்க, சரிங்களா? ஸோ எப்படி சார் இப்போ இந்த மாதிரி கேண்டிடேட் நிப்பாட்டுறதே ஏதாவது ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா, இருக்காதா? அதாவது முதல்ல வந்து விஜய் தரப்பினர் வந்து எலெக்ஷன் கமிஷன் பற்றி குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஸ்மூத்தாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லி எலெக்ஷன் நடத்துனதே கிடையாது. ஓகே. அவ்வளோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான எலெக்ஷன் நடத்துகிறாங்க. அது வந்து சுவேதா ஆப்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே. ஓகே. ரைட். உங்களுக்கு வந்து யார் அமித்ஷா, யார் கவர்னராக இருக்கானே தெரியல. ஓகே. ரைட். பேசிக்காக வந்து கட்சி வந்து ரொம்ப பேத்தட்டிக்கான நிலைமையில் இருக்குது தாவேகா. ஓகே. அதான் உண்மை. அதை சென்னையில் இருக்கிறது போய் ஸ்ரீரங்கத்தில் கேண்டிடேட்டாக போடுறது, லாஸ்ட் மினிட்ல வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட்டி நீ கேண்டிடேட் சொல்றது. ஒருத்தர் வந்து சுயேட்சையா ஏதோ நிற்கிறாருன்னு கேள்விப்பட்டேன் சார். தாவேகா ஒரு சிம்பிளையும் போட்டு சுயேட்சையா நிற்கிறார். அதை பற்றின உங்கள் கருத்துலாம்? அதாவது ஃபம்பிள்டுங்க. ஓகே. டோட்டலாக ஃபம்பிள்டு. விஜய்க்கு ஒரு இடத்துல 60 வயசு 52ன்னு போடுறது, ஒரு இடத்துல 53ன்னு போடுறது.
அப்போது வில்லிவாக்கத்தில் ஆக்சுவலி வந்து அந்த கட்சியோட நம்பர் ஒன்றுன்றாங்க ஆதவர்ஜுனா. ம். ஆதவர்ஜுனாக்கு ஓட்டு கேட்க ஆள் இல்லைன்றாங்க. போகும்போது 10 பேரோட போகிறாருன்றாங்க. ம். ம். அதே வில்லிவாக்கத்தில் கார்த்தி, அண்ணா நகர் கார்த்தி வந்து 100 பேர் போகிறாங்க ஓட்டு கேட்குறதுக்கு. ம். ம். ஏடிஎம்கேல 100 பேர் போடுறாங்க. ம். ரைட். ஆக்சுவலி இந்த கட்சி வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நம்ம நினச்ச 12% கூட இன்றைக்கி வராதோன்னு நான் நினைக்கிறேன். சார் அப்படி சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் தொகுதி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பேசணும்னு நெனைக்கிறேன். பெரம்பூர் தொகுதியில பார்த்தீங்கன்னா, திலகபாமா மேடம் தெரு தெருவா போயிட்டு பிரச்சாரம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. டிஎம்கே சார்பிலயும் பிரச்சாரம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, இவர்ட்டேருந்து ஒரே ஒரு நாள் மாத்திரம் வந்தாரு, பிரச்சாரம் பண்ணாரு, போனாரு. அவ்வளோதான் இருக்காங்களே! ஏன் சார்? அது என்ன சார்? நீங்க அது வந்து நான் என்ன நான் கேட்கிறேன் ஒரு என்னோட கேள்வி 2 1/2 ரிஃப்ளெக்ஷன் நாளா இருக்குமா? இல்ல நான் 2 1/2 நாளா ம். பெரம்பூர்ல இருக்கேன். ஓகே சார். பெரம்பூர் மக்கள் இவரால இந்த தொகுதியில வரவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏன் சார் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு? அவர் பேசுற அன்னைக்கு. அவ்ளோ கூட்டம் ரஷ்ஷா இருந்துச்சே சார் மாஸா. இல்லம்மா நான் சொல்றேன் இப்போ ம். இந்த இடத்துல நமிதா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சரி. பேசிட்டு இருக்க வாசல் நமிதா வந்து நிக்குதாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். 1000 பேர் கூடுவாங்க. ஓகே. அதுக்காக நமிதாக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு அவசியம் இல்ல. அதோட ஃபேனா வந்து பேசுவாங்க. எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க. ஒரு கிரேஸ் இருக்கும். ஓகே. இப்போ உங்கள நான் பக்கத்து வீட்ல பார்க்கறதுக்கும், ம். இப்போ பார்க்க முடியாதத பார்க்கும்போது அந்த இடத்துல நின்னு வணக்கம் வைப்போம். புரியுது. ஒரு ஆக்டரா ஒரு அவ்வளோதான். வேற ஃபெமிலியர் எதுவுமே ஃபேஸ் கிடையாது. அதனால அவ்வளோ கூட்டம் ஏன் வருது. ஓகே. அந்த ரோடு எல்லாமே இவ்வளோதாங்க இருக்கு. ரொம்ப குட்டி ம். குட்டி ரோடுகள் பெரம்பூர்ல. ஏன்னா இவங்கலாம் இறங்கி ஏன்னா நான் நடக்குறாங்க. சொல்றேன் பாருங்க. இவர் ஏன் நடக்கவே மக்கள் அந்த இல்லையே. மக்கள் இவர விரும்ப மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஓகே. 2 1/2 நாளா அந்த மக்கள் அப்சர்வ் பண்றதுனால சொல்றேன். ஓகே. சார் கரூர் சம்பவத்துல பிரச்சனை ஆனதுக்கு பிறகே அவரால போ முடியல. ஓகே. இப்ப எங்க தொகுதிக்குள்ள எல்லாமே சின்ன சின்ன ரோடு எல்லாமே குறுகிய சந்துகள். ஓகே. எங்களுக்கு ஒரு பிரச்சனை யார் வந்து சார் நிப்பான்னு கேக்குறாங்க. ம். கரெக்ட் பதில். சிம்பிளான கேள்வி. இதுக்கு பதிலே கிடையாது. ம். ம். இப்போ கூட 1 ஹவர் தான் பிரச்சாரத்துக்கு கொடுக்காம வரமாட்டேன். ஓகே. 3 மணி நேரம் தான் பிரச்சாரம் அதான் பண்ண எனக்கு டவுட். எனக்கு அது புரியல. நீங்க வந்து பெர்மிஷன் குடுக்கல அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார்? இல்லம்மா. ம். நீங்க 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆப்ல வந்து அப்ளை பண்ணணும். ஓகே. அப்ளை பண்ணா அந்த ஆப்ல வந்து கிளாஷ் இருக்கும். சரிங்க. இப்போ முன்னெல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா 3 ஸ்டார் வேட்பாளர் ஒரே இடத்துல கிளாஷ் போடுவாங்க. போட்டாங்கன்னா போலீஸ்க்கு படாத பாடம் ஆயிடும். இப்போ ஆனா என்ன ஆயிடுதுன்னா போலீஸ் அழகா குடுக்குது. இந்த ஆப்ல என்ன 3 பேர் ஒரே இடத்துல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ வந்து ஃப்ரம் சம்ஒன் கம்ஸ் அண்ட் சே ஒருத்தருக்கு 2 பேர் ரிஜெக்ட் ஆகும். ஒருத்தருக்கு அப்ளை இதாகும். இப்போ சுழற்சி வேட்பாளர்களும் அதில் தான் பண்ணியாகணும். இப்போ எல்லாரும் பண்ணும்போது என்ன ஓகே இந்த இடத்துல இவருக்கு ப்ளஸ் இவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஷன் இருக்கு. ஏன்னா இவர் பார்க்கறதுக்கு ஒரு கிரேஸ் வருது. ஓகே. ஓகே. புரியுது. ம். இங்க பாருங்க 1 ஹவர் பிரச்சாரத்துக்கு போறாதுன்னு இருக்கார்ல. ம். நான் ஒரே ஒரு இடத்துல விஜய் 45 நிமிஷத்துக்கு முன்னாடி இல்ல 1 ஹவருக்கு மேல பேசின இடம் ஒன்று காமிங்க பார்ப்போம். 1 ஹவருக்கு மேல விஜய் பேசின இடம் காமிங்க. ம். ஏங்க இது ஈஸிலி மேனேஜபிளுங்க. ஓகே. அவங்க தேவையில்லாம இது அரசியல்ல இறங்கிட்டோமா? சார் சின்ன டவுட்டு. அவர் வந்து பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றதா பேசுறாங்க சார். ஏன்னா பாண்டிச்சேரியில வந்து உங்க பாஜக வேட்பாளருக்கு ஓட்டு ஐயோ கேட்டாரு. அப்பா! வேணவே வேணாம்ப்பா. வாட்டர்மெலன் இருக்குங்க. அவங்க ஆஹா. பாண்டிச்சேரியில நான் பார்த்தேன். ஓகே. இந்த வீடியோ எடிட்டர் ஆட் போடுப்பா. நான் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. டொப்புன்னு அந்த வாட்டர்மெலன் தூக்கி போட்டான். ஓகே. அந்த வாட்டர்மெலன் டொம்முன்னு போய் உள்ள விழுந்தது. அது. அநேகமா புசி அண்ணன் தலையிலே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ம். இப்படிப்பட்ட கூட்டத்த பார்த்தா யாராவது ஓட்டு போடுவாங்களா சொல்லுங்க? ம். இல்ல யாராவது போடுவாங்களா? யோசிப்பாங்க. ம். சென்னையில போராட்டம் நடத்துறாங்க. ஓகே சார். எல்லா கவர்மெண்ட்டோட விஷயத்தையும் உடைச்சிடுறது. இந்த மீடியான்னு, கீடியான்னு. ம். அதோடங்க பேசிக்கா மக்கள பிரச்சாரம் பண்ணோங்க. ம். அதான் என்ன கேள்வியா எவ்வளோ இருக்குன்னா, பெரிய பிரச்சாரம் வர நான் மாட்டேங்குது. சொல்றேன். எவ்வளோ பெரிய பெரிய ஆள சேர்த்துருக்காரு தெரியுமா? ம். இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ம். நான் சொன்ன ஒரு விஷயம் ஷாக் ஆகும். ம். ஒருத்தர் இவ்வளோ 1000 மெம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி சேர்த்துட்டாங்க. ம். 100 லெவல்ல தான் மெம்பர்ஸ் இருக்கு. பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. பேத்தட்டிக்கா இருக்காங்க. சிச்சுவேஷன்லாம் இல்ல. பேத்தட்டிக்கா பேத்தட்டிக்கா தான் தான் இருக்காங்க. இருக்காங்க. சார் இறுதியா என்டிகே வேட்பாளர் திரு சீமான் அவர்கள பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ரோட் ஷோ பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தாவேகாயினர் பேசுறப்போ கடுமையா விமர்சிச்சாரு அப்படின்னு சொல்றாங்களே, அது கருத்து என்ன? அதே மாரி அவர் வந்து அந்த தேர்தல் பிரச்சார வாகனம் அவரது வரப்போ பார்த்தீங்கன்னா, தேர்தல் பறக்கும் படை செக் பண்றப்போ சொன்னா, "இதுல என்ன இருக்க போகுது?" அப்படிங்கிற மாரிலாம் பேசுறாரு. எந்த கட்சியிலுமே அவர் ஜாயின் பண்ணாமலும் இருக்காரு. தனித்துவமா அவர் நிறைக்கிறாரு. அத பத்தின உங்க கருத்து என்ன சார்? அதாவது சீமான் போட்டிருக்க கேண்டிடேட்ஸ் ஆகட்டும், ஓகே. இதெல்லாமே ஒரு நல்லா இருக்கு. ஓகே. பட் அவர் கூட்டணி அரசியலுக்குள்ள இந்த தேர்தல்ல வந்திருக்கணும். வந்திருக்கணும். ஓகே. ம். விஜயோட பிரம்மாண்டத்தால ம். சில ஓட்டுகள் விஜய்க்கு போகுதுல்ல, ஆமா. அதுல இவர் ஓட்டு அடி வாங்குது. ஓகே. ம். இவருக்கு வந்து நியூ கம்மிங் ஓட்டர்ஸ் வந்து கம்மியாறாங்க. ஓகே. ம். ரைட். சீமான் மேல நல்ல மரியாதை எல்லாருக்கும் இருக்கு. ஓகே. அந்த மரியாதை ஓட்டா கன்வெர்ட் ஆகாது. ஓகே.
நான் இப்பயே சொல்லியிருக்கேன். பிரேமலதா விஜயகாந்துக்கும் சரி, விஜய் பிரபாகரனுக்கும் சரி. ஒரு தேர்தல்ல அனுதாபம். ஓகே. சும்மா அனுதாபம்லாம் இருக்காது. ஓகே. புரியுது. எனக்கு வந்து விஜய் பிரபாகரன் ஜெயிக்கிறாரா இல்லையான்றத க்ளோஸா பார்க்கணும். பிரேமலதா மேடம் ஜெயிச்சிருவாங்க. விருதாச்சலத்துல ஜெயிச்சிருவாங்க. ஓகே. விஜய் பிரபாகரன் அவரோட சீட்ட பார்க்கணும். ஏன்னா பிஜேபியும் அதிமுகவும் ஒண்ணா சேர்ந்திருக்கு. ஓகே. த பீஸ்ட் காம்பினேஷன் அது. சார், இன்னொரு கேள்வி. லாஸ்ட்டா கன்க்ளூட் பண்ற மாரி ஒரு கேள்வி இருக்கு. ஸோ போன வாட்டி நீங்க தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்க எப்படின்னு போட்டீங்க. ஸோ இப்போ கேண்டிடேட்ஸ்லாம் எல்லா இடத்துலயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மனுலாம் யார அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நிராகரிச்சுட்டாங்க. அதையும் கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, எப்போ நீங்க இப்போ கேண்டிடேட்ஸ வச்சு நீங்க குடுக்க போறீங்க? டேட்டாஸ். இந்த மந்த் எண்டே பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி. பட் ஓகே. கொஞ்சம் வேற ஒர்க்ஸ்ல இருந்தது. ஓகே. ஆன் ஃபீல்டு தான். ஓகே. எல்லாமே வந்துருச்சுன்னா கொடுக்க வேண்டியது தான். கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாமா சார்? கண்டிப்பா ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குடுத்துருவேன் ஒண்ணு. எலெக்ஷன் போலிங்க்கு முன்னாடி ஒண்ணு குடுத்துருவேன். ஓகே சார். சார், உங்க நேரத்த செலவு பண்ணி எங்களுக்காக பேட்டி குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க் யூ. நன்றி சார். தேங்க் யூ.